வெல்கம் டு காப்பி டெக் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின அப்படின்னா, கியோசரா டஸ்கல்ஃபாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் நிறைய மாடல்ஸை பற்றின ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு அடுத்து நம்ம 2320, அதாவது 23 ppm உள்ள மிஷினை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறோம். சரி, அன்பாக்சிங் எல்லாமே நான் இதில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ 1800 என்ன தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து செகண்ட்ஸ் மிஷின் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து பிராண்ட் நியூ மிஷினான 2020 2320. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அட்வான்ஸாக வந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2321. இது வரைக்குமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா 2321 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதில்லை, அன்பாக்சிங் நம்ம பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா அரியலூருக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். அங்கே வந்து இந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க, இது நெட்வொர்க் கூட எனக்கு கண்டிப்பாக வேணும், அதே மாதிரி ஒரு நார்மல் ஸ்பீடு வேணும் அப்படின்றப்ப நம்ம 2321 நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் நிறைய வந்து சர்ச் பண்ணி அவங்களும் நிறைய செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து அவங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க ஃபைனலி அவங்க வந்து மிஷினை வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம். சேலஞ்சர் எக்ஸ்பிரஸில் நேராக பார்த்திங்க அப்படின்னா டோர் டெலிவரி அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இது. நான் இப்போ 2321 என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2321 உங்களுக்கு வந்து 23 ppm, அதாவது நிமிஷத்துக்கு ஒரு 23 காப்பி பிரிண்ட் வந்துடும். அதே தான் சேம் உங்களுக்கு ஜெராக்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 23 காப்பி வந்து வெளியே வந்துடும். ஸோ அதை தவிர்த்து இதில் உங்களுக்கு நெட்வொர்க் போர்ட் வந்துடும் இன்பில்டாகவே. இதுக்கு முன்னாடி 2201 அந்த மாடலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனியாக நெட்வொர்க் கார்டு வரும், அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷினில் இன்பில்டாகவே அவங்க வந்து வச்சிடுறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன், அந்த டூப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிட் வந்து மற்ற மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தனி பாக்ஸில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அசம்பிள் பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் அதையுமே அவங்க இன்பில்டாக வச்சே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2201 கொடுத்துருக்கிற மாதிரியே பெரிய டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிற மாதிரியே ரேம் சைஸும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. மற்றபடி 2320 கூட உங்களுக்கு வந்து 4 ப்ரோக்ராம் தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஆனால் இதில் உங்களால் 10 ப்ரோக்ராம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மிஷினும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் நல்லா தான் இருக்குது இந்த மிஷின். நான் காப்பிலாம் எடுத்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரிண்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆஃபீஸ்லேயே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஐடி கார்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எடுக்கிறது, அடுத்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லீகல் டு A4 கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஆர்சி புக்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து A4 கன்வெர்ட் பண்ணுறதும், அப்புறம் பெரிய சைஸ் A3 இருக்கு இல்லையா, A3யை A4 கன்வெர்ட் பண்ணுறதும், இந்த மாதிரி 4 செட்டிங்ஸை நம்ம வந்து அதில் செட் பண்ணி திரும்பி ரீபேக் பண்ண போகிறோம். ரீபேக் பண்ணிவிட்டு அட்ரஸ்லாம் எழுதி நம்ம கொரியர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு ஐடியாவும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.